வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தற்போதைய இடைக்கால பிரதமர் முகமது யூனூஸ் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், முகமது யூனூஸ் பயங்கரவாதிகளின் உதவியோடு ஆட்சி நடத்தி வருகிறார். அவர் வங்கதேசத்தை அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் தாரை வார்த்துள்ளார் என சாடியுள்ளார். வங்கதேசத்தில் மாணவர் போராட்டங்கள் கடுமையாக பரவியதை தொடர்ந்து ஷேக் ஹசீனா பதவி விலகி இந்தியாவிற்குள் தஞ்சம் புகுந்த நிலையில் பொருளாதார நிபுணரும் நோபல் பரிசு பெற்றவருமான முகமது யூனூஸ் இடைக்கால அரசின் தலைவராக பொறுப்பேற்றிருந்தார். தற்போது அவர் இராணுவ தளபதியுடன் ஏற்பட்ட முரண்பாடுகள், நாட்டின் அரசியல் நிலைமை ஆகியவற்றால் பதவியை ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் ஷேக் ஹசீனாவின் குற்றச்சாட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கூறியுள்ள ஷேக் ஹசீனா, வங்கதேசத்தில் அவாமி லீக் கட்சிக்கு தடை விதித்தது அரசமைப்புக்கு முற்றிலும் எதிரானது. நாங்கள் பதவியில் இருந்தபோது பயங்கரவாதத்திற்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தோம். ஆனால் தற்போது சிறைகள் காலியாக்கப்பட்டு பயங்கரவாதிகள் விடுவிக்கப்படுகிறார்கள் என்றார். அதிகாரத்தை சட்டவிரோதமாக கைப்பற்றிய முகமது யூனூஸ் அரசமைப்பை மாற்றும் உரிமையற்றவர் என்றும், மக்களின் ஆணையின்றி மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் சட்டவிரோதமானவை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். பார்லிமெண்டில் இல்லாத நிலையில் சட்டங்களை மாற்ற முயலாது ஜனநாயக விரோதமான செயல் எனவும், அவர் பிரதமர் பதவிக்கு தகுதி அற்றவர் என்றும் கடுமையாக விமர்சித்துள்ளார்.